அதாவது சோழனுக்கும் நிலாவுக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. தலையில் வந்து ஒரு இடி விழுந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி 30 நிமிஷம் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷத்துக்கு கதையை எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பில்டப் ஸ்டேஜிங்லாம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோழன் மேலே வேறு நமக்கு பரிதாபம் அனுதாபம்லாம் வரணும். ஏன்னா வந்து அவர் பாவம் என்ன தான் பொய் சொன்னாலும் அவர் பாவம் காதலுக்காக தானே அதை பண்ணுறாரு அப்படின்னு 4 பேர் வந்து சொல்லணுங்கிறதுக்காக அவர் பலூன் ஊதிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அவங்களுடைய பிறந்தநாளை விமர்சையாக கொண்டாட ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு வந்து விஷயத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. திருப்பி கேக் வெட்டுறாங்க. நைட்டு கேக் வெட்டது இல்லாமல் இப்போ கேக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வீட்டில் வந்து பாத்ரூம் கட்டுறாங்க. அதுக்கு செலவுக்கு 10 பைசா காசு இவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறேன்னாரு, ஆனால் வேலைக்கே போகலை. அதே மாதிரி இன்னும் வேலைக்கு போகாமல் உட்காந்துருக்காரு. ஆனால் வந்து தன்னுடைய காதலியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக 3 கேக் வெட்டுறதுக்கு, பலூன் வெட்டுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரதுக்குலாம் வந்து பணத்தை செலவழிக்க முடியும். ஆனால் வீட்டுக்கு இவரை முதல்ல ஜெயிலேருந்து கூப்பிட்டு வரதுக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட அதுக்கு வந்து கோவப்பட்டு கத்துவார். அவங்களுக்கு பைக் வாங்கி தரதுக்கு காசு இருக்கும். ஆனால் குடும்பத்துக்கு ஒன்று செய்கிறதுக்கோ இந்த வீட்டில் ஒரு மராமத்து பணி பண்ணுறதுக்கோ காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உதவாக்கரையாக வீட்டுக்கு உதவாக்கரையாக இருப்பாங்க. ஆனால் காதலி இம்ப்ரெஸ் பண்ணுறது குட்டிக்காரங்களாம் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அவர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே வாசலில் வந்து கார் நிற்கிது. கார்லேருந்து யார் இறங்கி வரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராகவும் நிலாவும் சேர்ந்து இறங்கி வரதை பார்த்து ஒரு கடுப்படிக்கிறார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து ராகவ் கூட இவங்க செங்கல்பட்டு போனாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நான் போய் விட்டு வந்துருப்பேனேங்கிறாரு இவர். உடனே எப்படி உனக்கு தான் லைசன்ஸ் இல்லையே, முதுகில் தூக்கிட்டு போவியா, இந்த தோப்புக்காரம் இந்த உப்புக்காரம் தூக்கி போட்டுவாங்களே அந்த மாதிரி தூக்கிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு இவரும் பாண்டியும். அப்புறம் கடைசியில் வந்து கேக் வெட்டும் போதும் அவர் அங்கே இருந்துடுறாரு. ஆனால் ஒரு மாதிரி கோவமாக நிலா முறைச்சிட்டே இருக்காங்க சோழனை. கேக் வெட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாப்பிட வைக்கும் போது ராகவ் சாப்பிட வைக்கிறாங்க. ராகவ் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டேன்னு கிளம்பி போக அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து கோபி பழனிசாமியை பற்றி சொல்கிற மாதிரி வந்து பாக்கியலட்சுமி மாதிரி இங்கே அதே விஷயம் அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்த கட்டமாக இப்போ ஒவ்வொருத்தங்களாம் வர ஆரம்பிக்கிறாங்க. வானதி வராங்க, அவங்க ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க. சந்தா யாதவ் வராங்க. எல்லாரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து பல்லவன் சொன்னால் ஐயோ சந்தா என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை தங்கச்சி மாதிரி அப்படிங்கிறாரு. ஊரில் இருக்க எல்லாத்தையும் தங்கச்சிங்கிறாரு. ஆல் இண்டியன்ஸ் ஆமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுங்கிறத ஃபாலோ பண்ணிருக்காருங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசி முடிச்சு கிளம்புனதுக்கப்புறமா நான் என் காதலை வெளிப்படுத்த போகிறேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அவளுக்கு நான் அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன், அவங்க குடும்பத்தை விட நான் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து என் காதலை ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்காட்டியும் பரவாயில்ல நான் என் காதலை சொல்லியே தீருவேன், வெளில எங்கேயாச்சும் கூட்டு போக போகிறேன்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நிலா வந்து நானே உங்களை கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெளில போகலாமா அப்படின்னு கேட்டு இந்த பைக்கில் போகலான்னு இவங்களே அந்த பைக்கை ஓட்டிட்டு போகிறாங்க. பைக்கை பயந்து அவங்க ஓட்டிகிட்டே போக ஏற்கனவே ஒரு பாட்டியை வேறு அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகி போனாரான் சோழன். அந்த கதையை பெருமையாக வேறு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பீச்சுக்கு போனதுக்கப்புறமா வந்து இவங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது அவருடைய மனசாட்சி வேறு நீ எதுக்கு இப்போவே சொல்கிற அப்படின்னா அந்த ராகவ் உள்ளார வந்து யாருக்கு எடுத்து விட்ருவான்னு தோணுது, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சொல்லலான்னு போகும்போது தான் தலையில் ஒரு பெரிய இடி விழப்போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.